ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னிலிருந்து ஒரு புது டிராமாவை தான் நம்ம சேனல்ல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு அம்மா தன்னோட 5 குழந்தைங்களை தன்னோட கையாலேயே கொல்றதுங்கிறது எங்கேயாவது நடக்குமா? அதுவும் அந்த குழந்தைக்கு பெரிய குழந்தைக்கு 7 வயசுல இருந்து கடைசி குழந்தை 6 மாச குழந்தை. எதுக்காக ஒரு அம்மா இத்தனை குழந்தைங்களை கொல்லணும் தன்னோட சொந்த குழந்தைங்களை சொந்த கையால? ஆனா இப்படி ஒரு லேடி கொன்னதுக்கு அப்புறம் கூட அந்த லேடியை பார்த்து யாருக்காவது பாவமா இருக்குமா? இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு நிஜமாவே இந்த லேடியை பார்த்து பாவமா தான் இருந்தது. நீங்களும் இந்த கொடூர கொலைகளுக்கு பின்னாடி இருக்கிற மனசை உருக்குற ஒரு மென்டல் ஹெல்த் இஷ்யூ பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குற இந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க. இப்படி ஒரு கிரைம் ஸ்டோரிக்கு பின்னாடி இவ்வளவு ஒரு சோகமான கதையா அப்படின்னு நீங்களும் ரியலைஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி கிரைம் ஸ்டோரிலாம் உங்களுக்கு பிடிக்கும்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. இப்போ நம்ம பார்க்க போற சீரீஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ஒரு லைட்டான மைல்டான சீரீஸ். மொத்தமே 24 எபிசோட் தான் இருக்கு. நம்ம சீக்கிரமா ஒரே வாரத்துல கூட அதை பார்த்து முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சீரீஸோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஒரு ஹீரோ இருக்காரு. கொஞ்சம் உடம்பு முடியாத மாதிரி வெளியே காட்டிக்கிற ஒரு ஹீரோ. அந்த ஹீரோ ஒரு பிரின்ஸ் வேற. அந்த பிரின்ஸ் ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்படி நடிச்சிட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வரா. அந்த பொண்ணு வேற ஒரு இளவரசிக்காக ஆள் மாறாட்டத்துல வந்த பொண்ணு. இந்த 2 பேருக்கும் கல்யாணம் ஆகுது. அப்புறம் என்ன நடக்க போகுது, என்ன ஆச்சுங்கிறத ரொம்ப கியூட்டா, காமெடியா, அதே சமயம் ரொமான்டிக்கா சொல்லியிருக்கிற ஸ்டோரி தான் இனிலிருந்து நம்ம பார்க்க போற இந்த சீரீஸ். வெயிட்டே பண்ணாம டைரக்டா ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுது பாத்துடலாம். நம்ம ஹீரோவோட பேரு ஜென்னு. ஜென்னை எழுப்புறதுக்காக தான் வேலைக்காரங்க எல்லாம் உள்ள வந்துட்டு இருக்காங்க. ஜென்னுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, கால் அவனுக்கு முடியாது, நடக்க முடியாத வீல் சேர்ல உட்காந்துட்டு இருக்க பையன். என்னதான் இருந்தாலும் பிரின்ஸ் தானே, அவனை பார்த்து கவனிச்சுக்கிறதுக்கு அவ்வளவு வேலைக்காரங்க இருக்காங்க. சாப்பாடு கொடுத்து அது மட்டும் இல்லாம நல்லா குளிக்க வச்சு அவனை அரண்மனைக்கு போறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜென்னுக்கு ஒரு அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருக்கான். அவன் பேரு ஜிஜி வந்துடுறான். அரண்மனைக்கு போறதுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஜென்னு நம்மள திரும்பி பார்த்து, இப்போதைக்கு நம்ம போனா இப்பதான் வந்துட்டு பக்கத்து நாட்டுல இருந்து ஆளுங்க வந்திருக்காங்க ராஜாவை பாக்குறதுக்கு. அப்பாவை பார்த்து அவங்க அறிக்கை கொடுப்பாங்க. அதை பார்த்து பேசிட்டு தான் அப்பா எங்களை கூப்பிடுவாரு. சோ ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் போனா போதும் அப்படின்னு ஜென்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி ராஜாவும் அரண்மனையில உட்காந்துட்டு ஏதோ ஒரு அறிக்கையை படிச்சுட்டு இருக்காரு. ஜென்னு கிளம்பி போறான். அவனோட தம்பி ஒருத்தர் இருக்கான், ஃபூயூ அவன் பேரு. ஃபூயூ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அண்ணா நீங்க கொஞ்சம் லேட்டுன்னு சொல்ல, அப்பா அறிக்கையை முடிச்சுட்டு தான் கூப்பிடுவாரு, உன்னை இன்னும் கூப்பிடல தானே அப்படின்னு ஜென்னு கேட்டுட்டு இருக்கும் போதே இப்போ 2 பிரின்ஸையும் வர சொல்லுங்க நம்ம அப்பா கூப்பிடுறாரு. எப்படி இதெல்லாம் அவனுக்கு தெரியுது அப்படின்னு ஃபூயூ பார்த்துட்டு இருக்கான். ஃபூயூக்கு ஜின்னை பார்த்தா அந்த அளவுக்கு பிடிக்கல. உடனே ஜிஜி கேக்குறான், எப்படி இளவரசி உங்களுக்கு எல்லாமே தெரியுதுன்னு கேட்க, அதெல்லாம் அப்படிதான், தெரிஞ்சுக்காம இங்க காலம் தள்ள முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு அங்க இருந்து ஜின்னு போயிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயினோட இன்ட்ரோடக்ஷன். ஹீரோயினோட பேரு மான்மான் சொல்லிக்கிட்டு இருக்கா, எங்களோட இடத்துல ஒரு ஸ்பெஷல் ஏஜென்சி இங்க இல்லாததே இல்ல. மேக்கப் ப்ராடக்ட்ல ஆரம்பிச்சு ஸ்பை சர்வீஸ் வரையும் நாங்க எல்லாத்தையுமே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. வந்திருக்கிற ஆள் பேர் பெய்யார் சொல்றாரு, இங்க பாருமா, என்னோட அண்ணன் இருக்கான், இறந்து போயிட்டான், அவன் சொத்தெல்லாம் நான் எடுத்துக்கலான்னு பார்த்தா அவன் பொண்டாட்டி புள்ளைய கூட்டு வந்துட்டு அவளுக்கு தான் எல்லாம் வேணும் நின்னுட்டு இருக்கா. நான் உனக்கு காசு தரேன், அந்த 2 பேரையும் கவனிச்சு விட்டுரு, இன்னும் உனக்கு ஒரு 3 நாள் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அந்த ஆள் வெளியே போயிட. இது இப்போ ஏஜென்சி இருக்குல்ல, அதுக்கு ஒருத்தர் ஓனர் மாதிரி இருக்காரு. அவர் அந்த பக்கமா ஒரு கழுதையை துரத்திக்கிட்டே போயிட்டு இருக்காரு. மான் கையில இருந்து காசு புடுங்கிட்டு இருக்கா. ராஜா கூப்பிடுறாரு, சரி ஓகே இன்னைக்கு விளக்கு திருவிழா வரப்போகுது, யார் அதை பாத்துக்க போறீங்கன்னு கேட்க, உடனே எங்க ஃபூயூ வந்துட்டு, அப்பா ஏன் பொறுப்புல தான் இருக்கு, நான் நல்லா பத்திரமா பாத்துக்கிறேன், கவலைப்படாதீங்கன்னு சொல்ல, பக்கத்து நாட்டுல இருந்து ஆளுங்க வந்திருக்காங்க, அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், அந்த டீமை வந்து பத்திரமா பாத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்து நாட்டுல இருந்து இளவரசியை கூட்டு வந்திருக்காங்க, பேரு ஆலியா, அவளை நீ தாண்டா கல்யாணம் பண்ணிக்கணும் ஜின்னு சொல்ல, அப்பா எனக்கு கால் இப்படி முடியாம இருக்கு, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே இல்ல, ஃபூயூக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்கன்னு சொல்ல, ஃபூயூவும் அமைதியா பாத்துட்டு இருக்கான். நீ தான் மூத்த பிள்ளை, நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும், சொல்றது கேளு, இது உன் பிரச்சனை கிடையாது, நாட்டோட பிரச்சனை, நம்ம அப்பா ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இங்க இந்த பெய்யார் காசு கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போக மான் கிட்ட அந்த ஓனர் வந்துடுறாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் இந்த இடத்த ஏஜென்சியை வச்சுட்டு இருக்காங்க. அவனே சரியான பொறுக்கி, அவன்கிட்ட எதுக்கு காசு வாங்கினேன்னு கேட்க, நிறைய காசு வாங்கிட்டேன் அங்கிள், நீ கவலையே படாத, என்கிட்ட ஏற்கனவே பிளான் இருக்கு, அண்ணன் சொத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு பிளான் பண்றான்ல, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லா சொத்தையும் வித்து காசா மாத்திக்கிட்டு அந்த அண்ணனோட பொண்டாட்டிய குழந்தைய கூட்டிட்டு ஊரை விட்டு போயிட சொல்லு, நம்ம பாத்துக்கலாம், மத்த எல்லாத்தையும் நம்ம தான் ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டோம், ஐடியா கொடுத்துடலான்னு சொல்ல, ஓ இப்படி சொல்ல வரியா, செட் ஆகுமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அந்த அங்கிளும் கிளம்புறாரு. அங்க மான் பாக்குறா, ஒரு பாக்ஸ் எடுத்து வைக்கிறா, அவங்க அம்மா ஞாபகமா அதை வச்சிட்டு இருக்கா போல. அம்மா எனக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டமா கிடைக்கணும், நீதாமா வழி காட்டணும்னு சொல்ல,
கரெக்டா அப்போ 2 பொண்ணுங்க உள்ள வராங்க. ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு. உடனே மான் என்னடா இப்பதான் அம்மா கிட்ட வேண்டணும், அதுக்குள்ள நடந்துருச்சுன்னு அந்த பொண்ணுங்க கூட அவங்க வீட்டுக்கு போறா. பார்த்தா பக்கத்து நாட்டுல இருந்து வந்திருக்க பிரின்ஸ் ஆலியா இருக்காளே, அவதான் அந்த பொண்ணு. அவளும் அவளோட வேலைக்கார பொண்ணும். என்னோட கல்யாணத்தை நிறுத்தணும்னு ஆலியா சொல்ல, இது என்ன புது விஷயமா இருக்கு, கல்யாணத்தை நிறுத்தணுமா? சரி ஓகே, நம்ம ஏஜென்சி ஏற்கனவே நஷ்டத்துல போயிட்டு இருக்கு, இதுக்கு காசு வாங்கிட்டு ஏதாவது பண்ண வேண்டியதான்னு, எதுவா இருந்தாலும் நாங்க பண்ணுவோம் அப்படின்னு மான் சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க மறுபடியும் ஜின்ன காட்டுறாங்க. கல்யாணம்லாம் சரிப்பட்டே வராது, அதுவும் இல்லாம அந்த பொண்ணு டாக்டரா, என் காலை சரி பண்றேன் அப்படின்னு காமெடி பண்ணுவா. அதனால இன்னைக்கு அந்த பொண்ணை பார்க்க போயிட்டு அவளை பிரேக்கப் பண்ண போறேன், நீ என் கூட வராத, ஏன்னா அந்த பொண்ணு கொஞ்சம் அசிங்கப்படுவா, தள்ளி நின்று என்ன கொஞ்சமா செக்யூரிட்டி பண்ணிக்கோ போதும் அப்படின்னு ஜின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். விளக்கு திருவிழால ஆளாளுக்கு பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஜின்னு கூப்பிட்டானே அப்படின்னு இளவரசிக்கு பதிலா நம்ம மான் இருக்கால, அவதான் இளவரசி வேஷத்துல கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக கிளம்பி வந்துட்டு இருக்கா. ஜின்னோட பாடி கார்டு ஒருத்தன் பொண்ணு மாதிரி வேஷம் போட்டு பின்னாடியே சுத்தி வர வந்துட்டு இருக்க. இதெல்லாம் வேற பாக்கணுமான்னு ஜின்னு பாத்துட்டு இருக்கான். கரெக்டா மான் பக்கத்துல போறவ டக்குன்னு ஸ்லிப் ஆகி பொத்துன்னு கீழே விழறா. ஜின்னு முன்னாடியே விழறா. என்னடா இது, மானமே போச்சு, இந்த பையனை தானே நம்ம பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. ஆனா இது ஜின்னு இந்த நாட்டோட இளவரசன் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் அவளுக்கு தெரியுது. நீங்க தான் இளவரசனான்னு கேட்க ஜின்னு அமைதியா பாத்துட்டு இருக்கான். இவ்வளவு ஆலியா நினைச்சுக்கிறான். 2 பேரும் கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டு இருக்காங்க. 2 பேருமே ஒருத்தங்க பேசுறத வச்சு 2 பேருக்கும் புரிஞ்சிருது, கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக தான் இவங்களும் வந்திருக்காங்க போல அப்படின்னு. சரி அப்படியே ஓட்டிடலாம் அப்படின்னு 2 பேரும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஃபூயூக்கு தகவல் போகுது, ஒரு பொண்ணு கூட ஜின்னு பேசிட்டு இருக்கான். ஒருவேளை அந்த பொண்ணு தான் இளவரசியா இருக்குமோன்னு சொல்ல, எவ்வளவு தைரியம், ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குதானே, பாத்துக்கோங்க அப்படின்னு ஃபூயூ சும்மா சிக்னல் மாதிரி கொடுக்கறான். கரெக்டா இங்க நம்ம ஜின்ன கூட்டிட்டு மான் வந்துட்டு இருக்கா. நம்ம 2 பேருக்குள்ள கல்யாணம் பண்ணா சரிப்பட்டு வராது போல, 2 பேருக்கும் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க ஒத்து வரல அப்படின்னு மான் சொல்ல, அதுவும் எனக்கு கரெக்ட்னு தான் தோணுது அப்படின்னு ஜின்னு சொல்றான். அங்க ஒரு காம்படிஷன் நடக்குது விளக்கு திருவிழாக்காக, ஜோடிங்க எல்லாம் கலந்துக்கலாம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா அப்பன்னு பார்த்து சரிங்க நமக்குள்ள ஒத்து வராதுன்னு தெரிஞ்சிருச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு மான் அங்க இருந்து போறதுக்கு ட்ரை பண்றா. அப்பன்னு பார்த்து அந்த பக்கமா போறவங்க மானை தள்ளி விட, அவ ஜின்னோட வீல் சேர் மேல விழுந்து வீல் சேர் நேரா அப்படியே பறந்து போக ஆரம்பிக்குது. மான் காப்பாத்துறதுக்காக பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கா. வேகமா போற வண்டியில இருந்து ஜின்னு பொத்துன்னு கீழே விழுந்து அந்த ஸ்டேஜ்லயே விழுந்துடுறான். மான் அங்க வந்துடுறா. சீக்கிரமா வீல் சேர் எடுத்துட்டு வந்து ஜின்ன உட்கார வைக்கிறா. இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க ஜோடியா, நீங்களும் இதுல கலந்துக்கோங்கன்னு சொல்ல, இல்லங்க வேண்டாம் நான் கிளம்புறேன் அப்படின்னு மான் சொல்லிட்டு இருக்கா. ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய பரிசு காத்துட்டு இருக்குன்னு சொல்ல, ஆஹா ஏஜென்சியை காப்பாத்துறதுக்கு வழி கிடைச்சிருச்சு போல, சேர்ந்துட வேண்டியதான் அப்படின்னு மான் பல்ல காட்ட ஆரம்பிக்கிறான். நானும் சேர்ந்துக்கிறேன்னு. ரூல்ஸ் என்ன அப்படின்னா, ஜோடிங்களா சேர்ந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கணுமா. கிடைக்கிற பிரேக்ல சின்னதா ஒரு மியூசிக் நிற்கும் போது அங்க ஒரு பை ஒண்ணு தொங்கிட்டு இருக்கு. அந்த பைய பொண்ணுங்க ஓடி போய் எடுக்கணுமா. யார் எடுக்கிறாங்களோ அதுல இருக்கிற கிஃப்ட் அவங்களுக்கு தானா. என்னால ஆட முடியாது, உனக்கு தெரியாதான்னு ஜின்னு கேட்க, வீல் சேர்ல உட்காந்துக்கிட்டு ஆடுப்பா அப்படின்னு மான் சுத்தி வந்து ஆடிக்கிட்டு இருக்கா. நம்ம அழக பார்த்து காதல்ல விழுந்துட்டா போல, அதான் பின்னாடியே வந்துட்டு இருக்கா. என்ன பண்றது, இவன் எப்படி கழட்டி விடுறதுன்னு ஜின்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஆஹா பெரிய பரிசாமே கிடைச்சதுன்னா அதிர்ஷ்டம் அப்படின்னு மான் யோசிச்சுட்டு இந்த பைய எடுக்கிறதுக்கு போக, ஜின்னு டக்குன்னு கையை பிடிச்சு இழுக்கிறான். வந்து விழுற மான் நேரா ஜின்னோட நெத்தியில போய் கிஸ் பண்ற மாதிரி விழுந்துடுறா. இந்த பொண்ணு நம்ம கிட்ட அழகுல முழுசா விழுந்துட்டா, எப்படி வந்து முத்தம் கொடுக்கறா பாரு அப்படின்னு ஜின்னு பாத்துட்டு, கல்யாணத்தை கேன்சல் பண்ற ஐடியா இல்ல போலயே அப்படின்னு கேட்டு மறுபடியும் கையை பிடிக்க, இவன் ஒருத்தன் கிஃப்டையே எடுக்க விட மாட்டான் போல அப்படின்னு மான் பறந்து போறா. கிஃப்ட் எடுத்துடுறா. பார்த்தா அதுல ஒரே ஒரு காயின் தான் இருக்கு. இந்த ஒரு காயினுக்கு தான் அப்படி பறந்து போனியா அப்படின்னு நம்ம ஜின்னு நக்கலா கேட்க, சரி ஓகே நான் அட்வான்டேஜ் எடுத்துக்கிற மாதிரி இருக்க போது இந்த காயினை நீயே வச்சுக்கோ அப்படின்னு மான் அவன்ட்டு கொடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறா. கரெக்டா அப்பன்னு பார்த்து ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டு அந்த இடம் பத்திக்க ஆரம்பிச்சிருது. நெருப்பை பார்த்தா நம்ம ஜின்னுக்கு ரொம்ப பயம் போல. சின்ன வயசுல அவங்க அம்மாக்கு ஏதோ டிராமா மாதிரி நெருப்புல ஆயிருக்கு. அதை பார்த்துட்டு அசையாம அப்படியே வீல் சேர்ல உட்காந்துட்டு இருக்க மான் பாக்குறா. என்னடா அப்படியே உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னு நெருப்புல இருந்து தப்பிச்சு ஓடினவ ஜின்ன கூட்டிட்டு போறதுக்கு வரா. வீல் சேர் மாட்டிக்கிட்டு அங்க இருந்து தள்ள முடியல. ஜின்னு பொத்துன்னு சேர்ல இருந்து கீழே விழுந்துடுறான். மான் பாக்குறா, இத்தனை நாள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்திருக்கேன், எனக்கு ஒண்ணு தூக்கிட்டு போறதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் முகத்துல இருந்து வேற மாஸ்க் கழண்டு விழுந்துருது இல்ல. மானோட முகத்தை ஜின்னு பாத்துட்டே இருக்கான். அப்படியே நேரா தூக்கிட்டு போறா. தூக்கிட்டு போயிட்டு ஓரமா ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு, யார் நீன்னு, உன்னை கொல்றதுக்கு ஆளுங்க வந்துட்டே இருக்காங்க, இப்ப என்ன பண்றது, நம்ம 2 பேரும் சாக போறோமான்னு மான் கேட்க, என்னை இங்கிருந்து விட்டு நீ போயிடு அப்படின்னு ஜின்னு சொல்றான். எப்படின்னு அப்படி விட்டு போக முடியும் மான் கேட்டுட்டு திரும்பி பார்க்க இன்னும் நிறைய ஆளுங்க அவங்களை அடிக்கிறதுக்கு வராங்க. ஜின்னு கையில இருக்கிற ஒரு கட்டை எடுத்து மானோட கழுத்துல போட்டு அவளை அங்கேயே மயக்கம் போட வச்சு டக்குன்னு ஏஞ்சிடுறான். அவளை தூக்கிட்டு அங்க இருந்து நடந்து போயிடுறான். அந்த இளவரசிங்க தங்குற இடம் இருக்கும்ல, அங்க கொண்டு போய் மானை போட்டுட்டு கதவை தட்டிட்டு ஜின்னு அங்க இருந்து தப்பிச்சு ஓடி போயிடுறான். அங்க வேலைக்கார பொண்ணு வரா இளவரசிக்கு, இவருக்கு இங்க இருக்கா, நேரா அவளை உள்ள கூட்டு போயிட்டு இருக்கா. இங்க ஜின்னு தப்பிச்சுட்டாங்கிற விஷயம் ஃபூயூக்கு தெரியுது. அவன் கையை அவனே சுட்டுக்கிட்டு, நான் தான் அந்த ப்ரோக்ராமுக்கு பொறுப்பு, அவன் தப்பிச்சுட்டான்னா அப்பா என்னை போட்டு வறுத்தெடுக்க போறாரு அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறான். இங்க நேரா அடுத்த நாள் ஜின்னையும்
ஜின்னையும் ஃபூயூவையும் அவங்க அப்பா கூப்பிடுறாரு. நல்ல வேலைப்பா, கெட்டதுலயே ஒரு நல்லது நடந்திருக்கு. நீங்க 2 பேரும் ஜோடி போட்டியில ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஜின்னு பார்த்துட்டு, அப்பா ஃபர்ஸ்ட் நாளே இப்படி ஆயிடுச்சு மீட் பண்ணதுக்கு. இந்த பொண்ணு வேண்டாம்பான்னு சொல்ல எனக்கு என்னவோ கடவுளோட ஆசீர்வாதம் தோணுதுப்பா. அந்த பொண்ணு மெடிசன்ல பெரிய ஆளாம், அவ உன் காலை காப்பாத்துவா, நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம உங்களை பத்தி ஒரு பெயிண்டிங் இது ஓவரா ஃபேமஸ் ஆயிருக்குன்னு ஒரு பெயிண்டிங் வர வைக்கிறாரு. பார்த்தா நம்ம மான்மான் ஜின்ன தூக்கிட்டு வந்தால அதை பாக்குறவங்க யாரோ பெயிண்டிங் வரைஞ்சு வச்சிருக்காங்க. இது கண்டிப்பா காதலுக்கான கதையா பல 100 வருஷத்துக்கு உலகத்துல இருக்க போதுன்னு ஆளுக்கு புகழ ராஜாக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. அந்த பிரின்சஸ் ஆலியா தான் உனக்கு ஜோடி, எனக்கு பிடிச்சு போச்சு ரொம்ப, உன் கால அந்த பொண்ணு காப்பாத்த போறா, அந்த பொண்ணு ஒரு டாக்டர் வேற அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும், இன்னும் 3 நாள் நடக்கணும் அப்படின்னு அப்பா ஆர்டர் போட்டுடுறாரு ராஜா. ஃபூயூ பாத்துட்டு இருக்கான். அப்பா ஏற்கனவே இந்த ப்ரோக்ராம் நடத்தி நான் மனசு கஷ்டத்துல இருக்கேன், அண்ணனுக்கு ஆபத்து வந்ததால இந்த கல்யாணம் நடத்துற பொறுப்பை என் கிட்ட கொடுங்கன்னு சொல்ல, சரி ஓகே அப்படின்னு ராஜா போனா போதுன்னு சொல்லிடுறாரு. ஜின்னு வந்துட்டு இருக்கான். பின்னாடியே ஜிஜி வரான். என்ன மாஸ்டர் இப்படி ஆயிடுச்சு, நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்க, எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, அந்த பொண்ணு வேற அழகுல வாங்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா, இதை நம்ம சாதாரணமா விடக்கூடாதுன்னு போகும்போதே மேல வந்துட்டு மாட்டிட்டு இருக்கு ஒரு பூனை. ஜின்னு டக்குன்னு எந்திரிச்சு பறந்து போயிட்டு இந்த பூனையை காப்பாத்துறான். ஜேஜி பாக்குறான், யாராவது பாத்துட்டாங்களா, பார்த்தா அவங்கள கொல்லணும்னு. நல்ல வேலை யாரும் பாக்கல, இப்படிலாம் பண்ணாதீங்க, ஆபத்துல இருக்குது நீங்க தான் அப்படின்னு ஜிஜி சொல்ல, சரி பாத்துக்கலாம், அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது, இந்த கல்யாணத்தை பத்தி என்ன பண்றதுன்னு தெரியல, யோசிக்கலாம் அப்படின்னு ஜின் அங்க இருந்து கிளம்புறான். இங்க மான்மான் எந்திரிக்கிறா. ஏஞ்சு கதவு கிட்ட வந்து ஓட்டு கேட்க ஆரம்பிக்க, அங்க உண்மையா ஆலியா இருக்கால, அவளும் வேலைக்கார பொண்ணு மான்மான் நிக்கிறது தெரிஞ்சே பேசிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு கல்யாணத்தை நிறுத்தல, இன்னும் 3 நாள் கல்யாணம் நடக்க போகுது, இவள என்ன பண்றோம், முதல்ல நம்ம கொண்டு போட்டுடுறோம், அப்புறம் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம், அவங்க நக்கலா பேசிட்டு இருக்க, என்ன பண்றதுன்னு தெரியலையே. மான்மான் மறுபடியும் உள்ள வந்து தூங்குற மாதிரி ஒரு நடிப்பை போடுறா. இவ எதிர்க்காத மாதிரி கொண்டுலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே ஆலியா பக்கத்துல வர, இல்ல இந்த விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு மான்மான் ஏஞ்சு கத்த ஆரம்பிக்கிறா. கையில ஒரு வெப்பனை வச்சுட்டு, டாக்டர் தானே ஆலியா, அதுக்கு போடுற ஊசியை வச்சுட்டு போன நடக்கிறதே வேற அப்படின்னு மான்மான திட்ட ஆரம்பிக்கிறா. இங்க பாருங்க, என்ன கொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு டெட் பாடி தான் கிடைக்கும், ஆனா என்ன உயிரோட விட்டீங்கன்னா இப்ப கூட நான் போய் ஏதாவது பிளான் போடுறேன், என்ன நம்புங்க, அதுவும் இல்லாம என்னோட ஏஜென்சிக்கு நிறைய காசு தேவைப்படுது, விட்டுட்டு நான் இங்கேயும் ஓடி போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மான்மான் அங்க இருந்து எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு கிளம்பி போயிட்டு இருக்கா. இங்க ஃபூயூவை காட்டுறாங்க. இந்த கல்யாணம் நடக்க கூடாது, இந்த 2 மீனையும் நான் அப்பாக்கு கஷ்டப்பட்டு தேடி கொண்டு வந்து கொடுத்தேன், அப்பா அதை வேண்டான்னு திரும்ப அனுப்பிட்டு, ஆனா ஜின்னு மொக்கையா ஒரு பெயிண்டிங் வரைஞ்சிருக்கான், அதை வச்சு பாத்துட்டு இருக்காரு அப்படின்னு ஃபூயூ வர பயங்கரமா பொறாமையில இருந்துட்டு இருக்கான். இங்க ஜீமோ அப்படின்னு ஒரு பையனை காட்டுறாங்க. மான்மான் கூட ஒருத்தர் ஏஜென்சி வச்சுட்டு இருக்காருல, அவரோட பையன் தான் இவன். இவன் ஒரு டீச்சர், ஆனா அவனுக்கு ஒரு முக்கியமான ப்ராப்ளம் ஒண்ணு இருக்கு, பொண்ணுங்க பக்கத்துல வந்தா அலர்ஜியா, ஆனா அவன் பார்க்க கியூட்டா இருக்கான், டீச்சர் வேற அப்படின்னு அந்த பொண்ணுங்க எல்லாம் தள்ளி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவன் உள்ள வந்ததுமே கண்ணு வைக்கிற நேரத்துல பக்கத்துல சேர் போட்டு உட்கார்றாங்க. ஆனா ஜீமோ பயப்பட ஆரம்பிக்கிறான், பொண்ணுங்களே பக்கத்துல வராதீங்க, தள்ளி போங்க அப்படின்னு. அதெல்லாம் முடியாது, நாங்க இருக்கிற பெரிய பணக்கார பொண்ணு ஒருத்தி அப்படியே அவனை சைடு அடிச்சுட்டு பக்கத்துலயே உட்காந்துக்கிட்டு இருக்கா. இங்க இந்த ஜீமோவோட அப்பாக்கு விஷயம் தெரிஞ்சிருது. இங்க பாருமா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, அந்த மாதிரி 2 நாட்டுக்கு நடுவுல எல்லாம் நம்ம சண்டை வச்சுக்க முடியாதுமா, ஒருத்தர் இந்த நாட்டோட இளவரசர், இன்னொருத்தங்க பக்கத்து நாட்டு இளவரசி, அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு நம்ம எப்படி வாழ முடியும்னு கேட்க, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாவமா மாமனான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. எங்க ஜீமோ விட்டா போதும் அப்படின்னு வெளியே ஓடி வந்துட, பொண்ணுங்க சுத்தி வந்துடுறாங்க. ஏன் டீச்சர் எங்களை பார்த்தாலே பயந்து போறீங்கன்னு கொஞ்சமா பக்கத்துல வர, என்ன ஆளை விடுங்கன்னு ஜீமோ விறுவிறுன்னு ஓடி போறான். மான்மான் கிட்ட வந்துடுறான். மான்மான் இருக்கிற பிரச்சனையை சொன்னதும், இங்க பாரு, இது நீனு, இது அந்த நாட்டு இளவரசின்னு 2 முட்டைய கிண்ணத்துக்கு நடுவுல ஒளிய வச்சுட்டு நீங்க 2 பேரும் இப்படி ஆள் மாறி 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 போயிட்டீங்க, இப்ப இதுல எந்த முட்டை நீ எந்த முட்டை இளவரசின்னு உனக்கு கண்டுபிடிக்க தெரியுதான்னு கேட்க, டே எப்படா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு மான்மான் கேக்குறா. சிரிச்சுட்டே ஜீமோ அங்க இருந்து போயிடுறான். அட அறிவாளி, பொண்ணுக்கு பதிலா என்ன மாற சொல்றான், அப்போ இளவரசியை காப்பாத்துற மாதிரியும் இருக்கும், நானும் எஸ்கேப் ஆகி ஓடி வந்துடலாம் அப்படின்னு இவன் ஒரு பிளான போட ஆரம்பிக்கிறா. மான்மான் யோசிக்கிறா, ஏற்கனவே பெய்யார் இருக்கான், அவன் கிட்ட அடியாளுங்களை வாங்கிட்டு நம்ம அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஆளுங்க போற மாதிரி பொண்ணு ஊர்வலத்தை தடுத்து நிறுத்துவோம். அந்த நேரம் பார்த்து இங்க இளவரசியை மாத்தி விட்டுட்டு கல்யாண கெட்டப்ல நான் போயிருவேன். அதுக்கப்புறமா இளவரசியோட வேலைக்கார பொண்ணு இருக்கால, அவளுக்கு கல்யாண பொண்ணு மேக்கப் போட்டு விட்டுருவேன். அவளுக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்டம் இருக்கு, அவன் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுவும் பெரிய ஆளை கல்யாணம் பண்ணிட்டு இங்க வாழ்ந்துட்டு போட்டும், நானும் எஸ்கேப் ஆயிருவேன், இளவரசியும் எஸ்கேப் ஆயிருவாங்க. நீ ஒரு பிளான போட ஆரம்பிக்கிறா. எல்லாமே என் கண்ட்ரோல்ல இருக்குன்னு ஆலியாட்ட வேற சொல்லிட்டு இருக்கா. ஆலியா அடுத்த நாள் ரொம்ப நர்வஸா, அவங்க நாட்டுல இருந்து வேற ஆளுங்க வந்திருக்காங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு. அந்த தளபதியோட நேரா போயிட்டு இருக்க. இங்க மான்மான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நிறைய ஆளுங்களை கூட சேர்த்துட்டு, எல்லாரும் என் ஏஜென்சிக்கு வரணும் புரியுதா அப்படின்னு அவங்களுக்கு காசெல்லாம் கொடுத்துட்டு இவ பொண்ணு மாதிரி போய் உள்ள உட்காந்துக்க. கரெக்டா இந்த இடத்துக்கு வரும்போது ஆலியா தண்ணி வேணும்னு கேட்க ஆரம்பிக்கிறா. தண்ணி வேணுமா அப்படின்னு அந்த தளபதி இருக்கானே தண்ணி வாங்க ஆரம்பிக்கிறான். இந்த நேரத்தை யூஸ் பண்ணிட்டு தான் 2 பொண்ணுங்களும் மாறிடலான் இருக்காங்க. ஆனா அப்பன்னு பார்த்தா அடியாளுங்க வரதுக்கு மான்மான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இன்னும் வரல பாரு அப்படின்னு
ராஜா இங்க வராரு, ஜின்னோட வீட்டுக்கு வந்துடுறாரு. என்னப்பா கொஞ்சம் சோகமா இருக்க மாதிரி இருக்கு, கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா அப்படின்னு ஜின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி சரி ஓகே, இன்னைக்கு எல்லா மினிஸ்டர்ஸும் வந்திருக்காங்க. உனக்கு பாரு உங்க அம்மா விட்டு போனா கிஃப்ட் உன் பொண்டாட்டிக்காக உனக்கு கொடுக்குறேன்னு சொல்ல, அதை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு கோல்டு ஹேர் பின் இருக்கு. உடனே ஜின்னுக்கு அவங்க அம்மா ஞாபகம் வந்துருது. சின்ன வயசுல ஜின் குட்டி பையனா இருக்கும்போது அவங்க அம்மா வந்து எதையோ பார்த்துட்டு, இந்த மாதிரி காதல்லாம் வந்துட்டு யாருக்குமே கிடைக்காது, நானும் நம்பி ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ சோகத்துல இருந்திருப்பாங்க போல. அதனால பெயிண்டிங் எல்லாம் நிறைய எரிச்சிட்டு அந்த இடம் அப்படியே பத்திக்கிட்டு அவங்க நம்ம எரிஞ்சு செத்து போனாலும் பரவாயில்லன்னு உள்ளேயே உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனா அங்க ஜின்னு வரதை பார்த்துட்டு அவங்க அம்மா அவனை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க போல. ஜின்னதை யோசிச்சு பார்த்துட்டு அதனால நெருப்புனாலே அவனுக்கு பயமா இருக்கு. நர்வஸா இருந்துட்டு இருக்க ஃபூயூ ஒரு பக்கம் பின்னால இருந்து பாக்குறான், என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையேன்னு. இங்க அந்த பெய்யாரோட ஆளுங்கெல்லாம் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக நேரா மேல போயிட்டு இருக்க, அதுக்குள்ள பொண்ணுங்க மாறிடலாம் அப்படின்னு மான்மானும் நம்ம ஆலியாவும் எஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா பெய்யாரோட ஆளுங்க அந்த தளபதியை பார்த்து பயந்துட்டு சண்டை போடாம ஓடி போயிடுறாங்க. ரெண்டு பொண்ணுங்களும் ஒரே இடத்துல மாட்டிக்கிறாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஆலியா திட்ட ஆரம்பிக்கிறா, என்னடி பண்ணி வச்சிட்டு இருக்கேன்னு. அப்பன்னு பார்த்து ஒட்டு மொத்தமா நிறைய கெட்ட பசங்க வராங்க, முகத்துல மாஸ்க் எல்லாம் போட்டு. இது நீ ஏற்பாடு பண்ண ஆளுதானா ஆலியா கேட்க, ஆமான் மான் போய் சொல்லிடுறா. ஆனா அந்த ஆளுங்க வரவங்க என்ன ரெண்டு பொண்ணு இருக்கு, ரெண்டுமே கொண்டு போட்டுற வேண்டியதா அப்படின்னு இவங்களை கொல்றதுக்கு வர, கரெக்டா ஆலியா கையில வச்சிருக்க மயக்க மருந்து எடுத்து இவங்க மேல போட, லேசா அது நம்ம மான் மேலையும் பட்டுருது. ஓடி போயிடுங்க அப்படின்னு மான் சொன்னதும் ஆலியா அங்க இருந்து ஓடி போயிடுறா. வேலைக்கார பொண்ணெல்லாம் இங்கே விட்டுட்டு சண்டை நடக்க ஆரம்பிக்குது. ஜிஜியும் அங்க ஒரு பையன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு வழியா வந்து சண்டை முடியுது. ஜிஜி வின் பண்ணிடுறான். அதனால அந்த பையன் கெட்டவங்க எல்லாருமே ஓடி போயிடுறாங்க. தளபதி வேலைக்கார பொண்ணு கூப்பிட்டு எல்லாம் ஓகே தானேன்னு கேட்க, இந்த பொண்ணு மான் தலையில துணி போட்டு மூடிட்டு எல்லாம் ஓகே தான் அப்படின்னு சொல்லிடுறா. மறுபடியும் இந்த ஊர்வலம் நடக்க ஆரம்பிக்குது. கரெக்டா பொண்ணு வண்டி போயிட்டே இருக்கு. மான் எந்திரடி நம்ம பக்கத்துல வந்துட்டோம் அப்படின்னு வேலைக்கார பொண்ணும் கத்திட்டே இருக்க, மான் இப்பதான் லேசா முழிக்கிறா. ஜென்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு நம்ம ஃபூயூ போயிட்டு, அண்ணா உனக்கு வந்து முடியல, கால் முடியலங்கிறதால நான் போய் பொண்ணை கூட்டு வரேன்னு, லேசா உங்களுக்கு உடம்பு முடியாம இருக்கு நான் தூக்கிக்கிறேன்னு ஃபூயூ கையில தூக்கிக்கிறான். தூக்கிட்டு ஜின்னு உள்ள வர கூடவே சேர்ந்து ஆடி எடுத்து வச்சிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் ஆலியா இருக்காளே, ஓடி போனவ என்ன மான் வரேனா அவளை காணமேன்னு யோசிச்சுட்டு இருக்க, மானை கூட்டு போறதுக்காக ஜீமோ அங்க வந்துட்டு இருக்கான். இங்க பாருங்க நீங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறான். இவ பையன் வேஷத்துல ஆலியா இருக்காங்கிறதால பையன் நினைச்சு பக்கத்துல வந்து ஜீமோ பேசிட்டு இருக்கான். ஆனா டக்குனு இவ வந்த பயத்துல அங்கிருந்து ஆலியா விழுந்து மயங்கிடுறா. கல்லுல வர தலைப்பட்டு அடிபட்டுருது. ஏஞ்சு பார்த்துட்டு, அம்மா யாரு நீனு, யாரு மான் அப்படின்னு கேட்டு மறுபடியும் அவன் மயங்கி போயிடுறா. அவளை காப்பாத்திட்டு மறுபடியும் நம்ம ஜீமோ கூட்டு போயிடுறான். இங்க மான் ஏஞ்சிடுறா. ஏஞ்சி என்ன நடக்குதுன்னு புரியலையேன்னு கொஞ்சம் திரும்பி பார்த்தா அங்க நம்ம ஜின்னு பக்கத்துல நின்னுட்டு இருக்கான். என்ன மேடம் நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் டைம் நடக்க போகுது, ரெண்டு பேரும் சேர்ந்து வைனை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெண்டு பேரும் பெட்டுக்கு போய் தூங்க வேண்டியதான், வரியா ரெடியா அப்படின்னு கேட்க, மான் பயந்துட்டு எனக்கெல்லாம் ஜக்கோட குடிச்சுதான் பழக்கம், இதுல எல்லாம் குட்டியாலாம் கப்பல ஊத்தி குடிக்க முடியாதுன்னு யோசிச்சுட்டு எதுல வேணா நான் தோத்து போவேன், குடிக்கிறதுல நான் தோக்கவே மாட்டேன், இவனை அப்படியே ஃபுல்லா மட்டையாக்கிட்டு இங்க இருந்து ஓடி போயிட வேண்டியதான் மான் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அதுக்குள்ள ஜீமோ அங்க இருந்து வரான். ஆலியாவை தூக்கிட்டே வரான். அதை பார்த்ததுமே ஜீமோவோட அப்பா, டே என்னடா உனக்கு இருந்த வியாதி எப்படி குணமாச்சு, பொண்ணை காப்பாத்தி கூட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்ல, பொண்ணுனே தெரியாம காப்பாத்தி கூட்டு வந்துட்டேன்ப்பா அப்படின்னு ஜீமோ ஷாக் ஆயிட்டு வாயை பொழந்துட்டு இருக்கான். இங்க பார்த்தா குடிக்க வச்சுலாம் நினைச்சு மான் தான் குடிச்சு போதை ஆயிட்டா. ஜின்னு அதுக்கு மேல அசால்ட்டா குடிச்சிட்டு இருக்கான். இதுக்கு மேல நல்ல முடியாது, என்ன ஆளை உடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி கூத்தாட ஆரம்பிக்கிறான் மான். ஆனா கையில ஜின்னு எடுத்துட்டு ஒரு கத்தி எடுத்து பக்கத்துல போக மான் ஐயோ ஐயோன்னு கத்துறா. வெளியே இருந்து நம்ம ஜிஜி போதுங்கிற மாதிரி சிக்னல் கொடுக்குறான். உடனே ஜின்னு அந்த கத்தியை உள்ள வச்சுட்டு, சும்மா கத்தியை காட்டினேன், அதுக்கே பயப்படுற, உனக்கு என்ன இங்க தூங்கணும் ரெஸ்ட் எடுக்கணும் அவ்வளவுதானே, நீ தூங்கி ரெஸ்ட் எடு பரவாயில்ல, ஆனா வந்து சோஃபால தூங்கு, நான் தான் கட்டில தூங்குவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சரி ஓகேன்னு கேட்டு போதையில கட்டிலேயே தூங்கி விழுந்துடுற ஆலியா. எந்திரிக்கிறாளா பாருன்னு திட்டிட்டு அங்க இருந்து நம்ம ஜின்னு கிளம்பி போயிடுறான். இங்க ஃபூயூ பாத்துட்டு இருக்கான், பொண்ணையும் தப்பிக்க விட்டுட்ட அவனையும் தப்பிக்க விட்டுட்ட அப்படின்னு அந்த அசிஸ்டன்ட்க்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து வெளியே அனுப்பிடுறான். இங்க நம்ம ஜின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க ஜிஜி சொல்றான், என்ன விட ஸ்ட்ராங்கா ஒரு பையன் வந்தான், அவன் கூட நான் சண்டை போட்டேன், அவனுக்கு பின்னாடி யாராவது ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கணும்னு சொல்ல, எனக்கும் ஆபத்து, எனக்கு கல்யாணம் பட்டு வந்துட்டு இருக்க இந்த பொண்ணுக்கும் ஆபத்து, என்ன நடக்க போகுதுன்னு பாத்துக்கலாம், அவளை முதல்ல காப்பாத்தணும் அப்படின்னு ஜின்னு சொல்றான். அடுத்த நாள் காலையில நம்ம மான் எந்திரிக்கிறா. அதுக்குள்ள வேலைக்காரங்க எல்லாம் ரெடியா இருக்காங்க. அங்க ஒரு பெரிய லேடிய நம்ம ஜின்னு இவளுக்காக வேலைக்கு கூப்பிட்டு இருக்கான். அவங்க கூப்பிட்டுட்டு, ராஜாவை பக்கத்துக்கு நீங்க 3வது நாள் போவீங்க, இங்க இவரோட அரண்மனையில பெருசா யாருமே அதிகமா இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, நீங்க தான் டாக்டர் அமை, சீக்கிரமா அவர் காலை சரி பண்ணிருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதை பத்தி வேற எனக்கு ஒண்ணும் தெரியாது, என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவ யோசிக்க ஆரம்பிக்கிறா. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.